நம்முடைய கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு. அது என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள், பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள். அதிகமாக கோபப்படுபவர்களிடம் அன்பாக ஒரு வார்த்தை பேசி பாருங்கள், அந்த நொடியே அவர்கள் கரைந்து விடுவார்கள். யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணாம். நான் சந்தோஷப்பட யாரும் கஷ்டப்படவும் வேணாம். மன நிம்மதிக்காக தான் கடவுள் உறவுகளை படைச்சான். ஆனா மனசுல நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணமே அந்த உறவுகள் தான். துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டாங்க, அதே நின்றுச்சுன்னா பலரும் துடிப்பாங்க. இதுதான் இங்க வாழ்க்கை. விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதுல தான் ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியமும் இருக்கு. பிரச்சனைகளையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா நம்ம சாதிக்க முடியாது, தீர்வு காண முடியாது. நல்ல முறையில எதிர்கொள்ள பழகிட்டோம்னா ஒரு புது தன்னம்பிக்கை வரும். நல்ல வழியில தீர்வு காணக்கூடிய முயற்சி மட்டும்தான் நம்ம மனசுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும். தவறான வழிகளை தேர்ந்தெடுத்தோம்னா வாழ்க்கை பூரா தீர்வும் கிடைக்காது, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அடுத்தவனுக்காக வாழாதே. 1. நீ கடந்து வந்த முட்களும் நீ சிந்திய கண்ணீரும் உன் காலணிகளுக்குத்தான் தெரியும். ஊர் வாய்க்கு பயந்து உன் வாழ்க்கையை வீணாக்காதே. 2. உன் வாழ்க்கையை அடுத்தவன் விருப்பப்படி செதுக்க நீ ஒன்றும் களிமண் அல்ல. எவனுக்காகவும் உன் கனவுகளை குழி தோண்டி புதைக்காதே. 3. நீ நீயாக இருப்பதும் உனக்காக நிற்பதும் தவறு என்று எவனாவது கூறினால் அந்த தவறை செய்ய ஒருபோதும் அஞ்சாதே.